சாக்கி குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். அக்கா எழுந்திரிச்சு வந்தல குட் மார்னிங் சொல்லு ஜாக்கி. குட் மார்னிங். என்னடா குட் மார்னிங் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறான்? என்னடா மணி இங்கே வந்துருச்சு. அம்மா இந்த சாண பையங்க. டேய் மஷலே தங்க பிள்ளை தங்க பிள்ளை தங்க பிள்ளை தங்க பிள்ளை. என்னடா இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. முடியலாம் அடிச்சிட்டானா? காயம் அடிச்சா? வாடி பல்லு வாடி பல்லு வாடி பல்லு. இங்க பாரா. ஹாய். கோவமா லேட்டாக எழுந்திரிச்சுனால 5 மணிக்கு எழுந்திரிச்சுக்கிட்டா. ஏண்டா பனி ஊற்றுது ஒரு பக்கம் மழை ஊற்றுது, 5 மணிக்கு இடம் எழுந்திரிச்சு உங்கள் கூட விளையாட முடியும்? அதுக்கு கோவமா? அதுக்கு கோவமா? அதுக்கு ஏன் பேச அப்படியே அண்ணியன் மாதிரி மாறுது? கேட்ட வேற பூட்டி வச்சுட்டா. இந்த கதவை வேற பூட்டி வச்சுக்கிறா வெளியே போகிறதுக்கு இல்லாமல். ஆமாம், எத்தனை வண்டி போகுது. நீங்கள் போய் வண்டியில் விழுந்துட்டு என்ன பண்ணுறது? என்னடா எப்போ பார்த்தாலும் இங்கே சொரிஞ்சிட்டே இருக்கு. என்னடா இருக்குது? நேற்று தானடா தண்ணி ஊற்றி விட்டேன். கொஞ்சம் ஏமாந்து என் கையை பதம் பார்த்துருவோம். நெகத்தை முன்னே கட் பண்ணுறடா. அப்படி அம்மாடி என்னாடி அடிக்கிறான். எங்கடா போயிட்டேன்? சாணே சாணே சாணி இங்கே வா. அக்காவை அடிக்கிறான் சாக்கி. சாணே கூப்பிட்டமா? ஏ சாணே சாணே சாக்கி சாக்கி. அவனுக்கு காலையில் எழுந்திரிச்ச இந்த கூந்தலெல்லாம் சீவத்தான் சரியாக இருக்குது. ஏச்சா பேச பாருங்க. அடியப்பா அங்கே உருண்டு பிறண்டுறாரப்பா. எல்லாம் கோயிலில் தான் பிறண்டுவாங்க. எங்கள் சாக்கி கட்டிலே அங்கே பிறடுவார் அக்காவுக்காக. இல்லையா சாக்கி? அப்படி தானே சாக்கி? மழை வேற பெய்யுது, பனி பெய்யுது, வெளியெல்லாம் போகக்கூடாது சரியா? சரி படுத்துருங்க. உங்களுக்காக நான் போய் முட்டை வச்சுட்டு வரேன். அக்கா டீ போட்டுட்டு உங்களுக்கு முட்டையை அடுப்பில் வேக வச்சா. முட்டை சாப்பிட்றீங்களா? ஏன்டா இப்படி காலையில் அங்கே பிறண்டுட்டுருக்க? ஐயையே எங்கள் சாக்கி கோயிலில் பிறட வேண்டிய அங்கெல்லாம் எங்கள் வீட்டில் பிறண்டுட்டுருக்கா சார். இங்கே பாருங்கள் சார் எப்படி உருண்டு உருண்டு பிறண்டுட்டுருக்கான்னு. சாக்கி இந்தா இந்தா இந்த ரிமோட்டு இந்தா வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. அம்மாடி ஏதாவது நோண்டி விட்டுனா பாட்டு பாடாது. அம்மா இந்த சாணை இங்கே ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன் காணா. சாணே என்னடா 2 பேரும் சண்டை போட்டுட்டிங்களா? சார் சக்கி சார் சண்டை போட்டுட்டிங்களா? என்னமோ எங்கள் சாக்கிக்கு இன்றைக்கி ஒன்றும் முடியலப்பா. காலையிலேயே ஒரு டம்ளர் பால் காய்ச்சி ஊற்றிருப்பாங்க, குடிச்சிருப்பான் கொஞ்சோண்டு. அதனால் வயிற்றுக்குள்ளே போய் நல்லா கரப்பாம்பூச்சி குடையிற மாதிரி குடைய மாட்ட தெரியுது. அப்படி தானே சாக்கி? ஏம்மா கொஞ்சம் கொஞ்சமாக நேர்ந்து ஏண்ட வரான் என்ன அடிக்கிறதுக்கு. ஏ அப்பா சாமி கொஞ்சம் கொஞ்சமாக போடா சாமி. கேப் விட்டு போடுறா, நீ போட்டு தள்ளிடுவேன் நகத்தில். சாக்கி அச்சோ ஈயா இங்கே பார்த்தீங்களா எங்கள் சாக்கினா நீ ஏண்டி நான் பக்கத்தை நல்லாடி லூஸு படுத்துட்ருக்கேன். ஏண்டி அந்த வேகமாக கத்துற அப்படின்னு எங்கள் சாக்கி ஈங்கிறான். எப்படி கேட்டா பார்த்தீங்களா? இப்போ ரொம்ப அட்டாக்ஷன் சாக்கி தாங்க. சாணெல்லாம் வந்து கட்டி போட்டனால அண்ணினா மாறிட்டார். ஏசாமே நான் ஜாக்கி கட்டி போகிறது இல்லைங்க. அவன் வந்து வீட்டை விட்டு சரியாக எங்கேயும் போகிறதில்ல. அதனால் நான் அவனை வந்து கட்டி போகிறதில்ல. அவரை ஃப்ரீயாக விட்டுட்டான். இவனை ஏண்டி ஃப்ரீயாக விட்டுருக்க, என்னை ஏண்டி கட்டி போட்டுட்டுன்னு சாணுக்கு என் மேலே கொலை வெறி ஆகிப்போச்சு. அதனால என் கூட அவன் ஃப்ரெண்டாக இல்லைங்க. எங்கேயோ போயிட்டான். எங்கேயாவது கிடப்பான், கிச்சனில் கிடப்பான், இல்லைன்னா அரிசி மூட்டை கடையில் கிடப்பான். ஏசாமி ஏண்டா மட்டும் மன்னார் சார் இவர். அடி வாங்கினாலும் அடி வாங்கிக்கிறான், அடித்தாலும் கம்முன்னு இருந்துக்கிறான். பாவங்க அந்த சாண் இருக்கான் பாருங்க, சரியான பையன். இவன் என்ன நல்ல பையன் சார். இவன் ரொம்ப நல்ல பையன் சார். இவன் என் ஃபேவரட் செல்லம் சாக்கி. சாக்கி பையன் நேற்று தண்ணி ஊற்றும்போது கூட சமத்தா இருந்தான். சாக்கி நல்ல பையன் தானே. ஆனால் ஜானு தண்ணி ஊற்றுனால பிடிச்சி கையெல்லாம் பிடிச்சி கீறி வச்சிட்டான். சுடு தண்ணி காய வச்சு 2 பேர்த்துக்கு தண்ணி ஊற்றி விட்டேன்.
ஆக மொத்தம் எங்கள் சாக்கியை விட எங்கள் சாக்கி தான் பெஸ்ட்டு பையன். எங்கள் சானு லூசு பையன். இவன் வடசட்டி தலையன், வடசட்டி தலையன், வடசட்டி மண்டையன். சரி படுத்துறேன், நான் போய் காப்பி போட்டுட்டு இல்லைன்னா டீ போட்டுட்டு, டீ தான் இருக்கணும் நீங்கள் போட்டு உனக்கு முட்டை வச்சுட்டு வரேன். ஓகேவா? முட்டை சாப்பிட்றீங்களா? ஆளுக்கு ஒரு முட்டை வச்சுட்டு வரட்டுமா? ம், இங்கே பாருங்க. பாய் சொல்லுங்க அக்காவுக்கு. பாய் சாக்கி. சாக்கி, இந்த கட்டலில் துணி போட்டாலே எடுத்து விட்றாருங்க. எப்படா இந்த கட்டில் இவ்வளோ வெளியாக இருக்குது? இது பேர் அப்படியே தடிக்குது. துணி போட்டு விட்டாலும் எடுத்து தெரிஞ்சு போடுறானுங்க. அது என்னோட ரிமோட்டு, என்னோடது. நானும் தான் கையை வைப்பேன். என்னோடது. என்னோடது. சண்டை வேண்டாண்டா. அக்காவும் நீ நானும் சமாதானமாக போயிடலாம். மரியாதையே என் ரிமோட்டை கொடுத்துரு. வேணாம், மரியாதையே ரிமோட்டை கொடுத்துரு. வேணாம், எனக்கு கோவம். டேய் டேய், இங்கே பாரா, இது என்னோட ரிமோட்ரா, குடுறா. சாக்கி, ஏம்மா என் காலை பொழந்துருவான். நீ ஏன் வச்சுக்கோ. டேய், நீ கொஞ்சம் கொஞ்சமாக எதுக்கு என்கிட்ட வரேன்னு தெரியும், அடிக்கத்தானே வர. சரி ஓகே, படுத்துரு. பாய்.